வெல்கம் ஆல்ஃபா. நாம் தானியலை குறித்து தியானித்து வருகிறோம். இன்னும் அதிகமாக படிப்போம். தானியல் முதலாவது புஸ்தகத்தில் வாசித்தோம். தானியல் 1:8 வாசித்தோம். தானியல் ராஜாவின் போதனத்தினாலும் அவர் பண்ணும் திராட்சரசனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு டிசைட் பண்ணிட்டார், தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்போ ஹி நியூ ராஜபோஜனம், அதாவது உலக பிரகாரமான காரியம். இந்த ராஜபோஜனத்தை உலக பிரகாரமான காரியமாக வைத்துக்கொள்வோம். உலகத்தால் நான் கரைப்படாதபடி என்னை காத்துக்கொள்வேன், இதுதான் தீர்மானம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பண்ணுவோம். இன்னொரு வசனம் எடுப்போம். 1 அதிகாரம் 15வது வசனம்லேருந்து வாசிப்போம். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக கொண்டாந்து முடிச்சாச்சு. இதை தான் தானியல் செய்திருக்காரு. இப்போ ராஜாவின் போஜனம், தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள். சில பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், இந்த ட்ரிங்க் பண்ணுற ஆளுங்கள்லாம் பொதுவாக அவங்கள தான் எடுக்க வேண்டியது இருக்குது. அவர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், தவிர்க்க முடியல, ஆஃபீஸ் சுச்சுவேஷன் அப்படி. நாங்களும் ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் அப்படிலாம் பண்ணதில்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் பீப்புள் டூ தட். தேங்க் காட் ஐ டிட் டூ இட் பிகாஸ் கிரைஸ்ட் வாஸ் வித் மீ. ஓகே, படிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும். பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் இச்சை. உனக்கு மாம்சத்தில் இச்சை இருக்குது, அதனால தான் நீ அதில் போய் விழுகிற. கண்களின் இச்சையும். கண்களின் இப்போ பார்த்து பாவம் செய்ய தூண்டுறது இதுதான். கண்ணு பார்த்தா தான் அது பாவம் செய்யும். பாருங்களேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த கண்ணில் வச்சு நம்ம பாவம் எப்படி செய்கிறோன்னு கேட்டால், இப்போ ஒரு 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 பரிதாபமாக ஒரு திருடர் அப்படியே வச்சுக்கலாம். ஒரு திருடர் இருக்கிறாரு. அவருக்கு என்ன வருது, ஒரு பேங்கில் போடணுன்னு அப்போ ஐடியா வருது. அங்கே நிறைய நோட்டை பார்க்குறாரு. நோட்டை பார்த்தோன்னா என்ன பண்ணுறது, அவருக்கு ஒரு திருடருக்கு ஒரு ஆசை வருகிறது. என்ன ஆசை வருது, அந்த கண்ணுனால் தான் பார்க்குறாரு நோட்டை. அந்த நோட்டை பார்த்தோன்னா அவருக்குள்ளே ஒரு திருடணும் என்று சொல்லி ஐடியா வருது. உடனே அவர் அந்த வேலையை செய்கிறார். இப்போ கண்ணுனால் பாவம் செய்தார். இப்போ என்னாச்சு, அது செய்தது தப்பா ரைட்டா? தப்பு. இப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டுவார். நான் தெரியாமல் செய்துட்டேன்னு சொல்ல முடியாது. நீ தெரிஞ்சு தான் செய்த, உன் கண்ணால் பார்த்து தான் செய்த. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம கண்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒரு வாலிபன் போகிறார், ஒரு வாலிப பெண்ணும் போகிறா, பார்ப்பார். அவருக்குள்ளே இச்சை உண்டாகும். அந்த இச்சை கற்பத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இந்த பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அதனால் கண்களில் தான் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கண்ணை பார்த்துக்கோ. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்வது போல கண்களையும் காத்துக்கொள்ள வேண்டும். கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. அடுத்தது, நான் எவ்வளோ பெரிய, இப்போ ஆக்சுவலாக எங்கள் உலகத்தில் நிறைய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா போடுவான், ஹூ இஸ் த ரிச்சஸ்ட் பர்சன். அந்த ரிச்சஸ்ட் பர்சன், அந்த ரிச்சஸை வச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கிறானா? இல்லை. அந்த ரிச்சஸை பாதுகாக்கிறதுக்காக அவன் செக்யூரிட்டி போட்டு உட்காந்துட்டுருக்கிறான். கடைசியில் ஒரு நாள் இந்த செக்யூரிட்டி கார்டே இவனை போட்டுருவான், போட்டுட்டு போயிடுவானுங்க. இதனால் நான் பணம் வைக்கிறது தவறுன்னு நான் சொல்ல வரல. அந்த காம்ப்ளிகேஷன் எவ்வளோ வருது இருக்க. அவள் ஜீவனத்தின் பெருமையும், நான் இப்படி வாழ்கிறேன் பாரு, நான் இவ்வளோ பண்ணுறேன் பாரு, நான் இவ்வளவு அடுக்கி வச்சுருக்கேன் பாரு, வைங்க, தவறு இல்லை. அதை அமைதியாக செய்துட்டு போங்க. ஜீவனத்தின் பெருமை. படிங்கம்மா. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம்
பிதாவினிடத்தில் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். தேவன் அதை கொடுக்கறதில்ல, பிசாசு தான் தூண்டி விடுறான். தூண்டி விடுற வேலையை நல்லா செய்கிறான். அடுத்தது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இது சங்கீதத்திலையும் போட்டிருக்கு, இப்போ தானியல்லையும் வாசிக்கிறோம். தானியேல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தாங்க. அவன் தன் உடலை பாதுகாத்து கொண்டான். தான் இந்த ராஜ போஜனத்தால் தீட்டுப்படக்கூடாது என்பதை வைத்துக்கொண்டு தீர்மானமாக அவன் ஒரு முடிவெடுத்து, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அதை செய்வேன், இந்த ராஜ போஜனத்தை புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய், லெட்ஸ் டர்ன் a Bibles to Daniel 1st chapter. அந்த பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டிக் கொண்டான்? நான் சாப்பிட மாட்டேன். அது பிரதானி தலைவர் பயப்படுறாரு. ஏன்னா அது பிரச்சனை ஆகிடும். இந்த ராஜா அந்த காலத்தில் ராஜாங்கள்லாம் தாங்க சொல்கிறத செய்யலைன்னு சொன்னால் தேச துரோகம்னு சொல்லுவாங்க. தேச துரோக வழக்கத்தில் கொண்டு போய் யார் அதை மூலமாக வந்துச்சோ, யார் பண்ணாங்களோ எல்லாரையும் வெட்டி போட்டுருவாங்க, தலை போயிடும். அதுதான் அந்த ஆள் சொல்கிறாரு. 10வது வசனத்தை பாருங்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். ஏன் ராஜா தான் சாப்பாடு கொடுக்குறான். இந்த மாதிரி சாப்பாடாக சாப்பிட்டா, அவருக்கு யாரும் அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டா எல்லாம் நல்ல கொழுன்னு இருப்பானுங்க, ஷைனியாக இருப்பானுங்க அப்படின்னு. இப்போ கூட நிறைய மெடிக்கல் புல்லட்டின் வருது, இந்த சாப்பிடு, இதை சாப்பிடு. அன்றைக்கி ஒரு இது பார்க்குறேன், இதெல்லாம் இப்போ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு. நல்ல வேலைக்கு ஹார்ட்டே இல்லாமல் போகுதுன்னு சொல்லாமல் இருந்தாங்க. சரி, எனிவே பாருங்கள். உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியதென்ன? இது உலக பிரகாரமாக கரெக்டு. அவன் நினைக்கிறான் இப்படியெல்லாம் சாப்பிட்டா தான் நல்ல மூஞ்சி வரும். இது மாதிரி செய்யலைன்னு சொன்னால், உங்கள் முகம் மாடி போயிடுச்சுன்னா, ஐயோ அந்த ஆள் ஒரு மாதிரி டைப், என் கழுத்தை வெட்டி விட்டுருவான். படிக்கணும். அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே. சிரசேதம்னா என்னது? அப்போ ஐசிஸில் ட்ரைனிங் எடுத்துருவா போட்டுருக்குது அந்த ராஜா. என்ன பாருங்கள், தலை வெட்டுருவான். இந்த மாதிரி தலை வெட்டுறதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் இருக்குது. அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மெல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். Now he takes the challenge. Just give me what I want for 10 days. உனக்கு 3 years டைம் இருக்கு, எனக்கு 10 days கொடு. எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து, எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தினால் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். நான் சொல்கிறபடி கேளுங்க. 10 நாள் ட்ரெஸ் பண்ணுங்க, இல்லைன்னா திருப்பியும் நான் போய் ராஜபோஜனத்தில். அப்போனா he was so confident God will come to his rescue. இன்றைக்கி இதுதான் நம்ம இளைஞர்களுக்கும் மக்களுக்கும், they doubt God and his abilities. இவன் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இது செய்ய மாட்டேன்னு துடிக்கிறான். எனக்கு 10 நாள் கொடுங்க அப்படின்னு துடிக்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த பொசிஷனில் இருந்தோம்னா என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு ராஜா அப்படி கட்டணை போட்டுக்கான்னு சொன்னோன்னே எல்லாம் போய் சாப்பிட்டு தொடங்கிடுவோம். இன்றைக்கி கூட பாருங்க, நம்ம ஊரில் எல்லாம் அங்கே பிரசிடென்ட் வீட்டில் டின்னர் இருக்கும், இதில் இருக்கும், அதில் தண்ணி பாட்டி இதெல்லாம் இருக்கும். அவ்வாம் பிடிச்சி எதோ பண்ணிகிட்ருப்பானுங்க. யோசனை பண்ணுங்க, வாட் ஆர் யூ லிவிங் ஃபார்?
தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுத்துவதாக நம்ம வாழ்க்கை. அதான் நம்ம யோவான் 1 படித்தோம். பிதாவிடத்தில் இருக்கிறவன் பாவம் செய்ய முடியாது. அவன் உலகத்துக்கும் உலகத்துக்கு உண்டான காரியத்துக்கும் அடிமைப்பட மாட்டான். இவன் ஓப்பனாக சொல்கிறான். 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் he became first. பாருங்க, படிங்க. அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. சரீரம் புஷ்டியுள்ளதுமாய் காணப்பட்டது. பாருங்க, இது the decision Daniel took to control his personality, control his ways of living. I will only please God, not man. அப்படின்ற decision has made him become like. இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு செய்வோம். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் நின்றுருந்தார். என்னாச்சு? அவர் முகம் பிரகாசம் அடைஞ்சிச்சு. வேத வசனத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்து அந்த சூழ்நிலையிலே காணப்படுங்க, உங்கள் முகமும் பிரகாசம் பண்ணும்.